கதிரி என்னைக்கு வாழ்ந்ததோ அன்னிலிருந்தே எனக்கு பிரச்சனை சாரம் மாதிரிதான். ஆமா, என் குடும்பத்தை கேட்டு நல்லவன். வணக்கம். வரியா நல்ல புண்ணு என்னங்க என் குடும்பத்தை என்ன அழகா பிடிச்சிட்டு யாரு பிடிச்சிங்க? ஒத்துமே அந்த குடும்பத்தை சொல்றேன் கேரளுக்கு புத்தி வேணா. நான் என் குடும்பத்தை கத்து சொன்ன முன்னாடி அடிக்க சொன்னேன். என்ன சொன்னேன்? என் முன்னாடி ஜாலி எடுத்து சொன்னேன். எனக்கு அது கேட்க கோவம் வந்துச்சு. அது சொல்லும்போது நமக்கு அறிவு இருக்குங்க. எதிர் வீட்டுக்கார பிரியாணி சாப்பிடறாட்டு நம்ம வீட்டுக்கார கஞ்சி எடுத்து போய் கீ ஊத்திட்டு எதிர் வீட்டுக்கார வாயை பார்த்துட்டான். நம்ம வயிறு ரொம்ப நமக்கு அறிவு இருக்கணும். குடும்பம் ஆயிட்டு தான் போவோம். பரவாயில்ல கிடைக்கல. இப்ப கூட நான் உன்னதான் நம்புறேன். என்ன நம்புறியா? இப்ப கூட உன்னதான் நம்புறேன். கவலையே படாத. உன்னை எங்கேயாவது போய் சேகரமா கூடி சீக்கிரத்துல சேர்த்துறேன். சேகரன் போது எனக்கு அடி வருது. கப்பு கப்புத்துல பாவி. இல்லைங்க உயர்வான எடுத்துக்கங்க. உயர்வான எடுத்துக்க. ஆமா கிடைக்கல. இப்ப என்ன அறுவடை முடியணும் அவ்வளவுதானே முடியணும். ஐயா உலகத்துல மனித சக்தியால முடியாது, தெய்வத்தால முடியுங்க. தெய்வத்தால முடியாது. யாராலுமே முடியாதுடா. முடியும். எது? மந்திர சக்தியால முடியும். மந்திர சக்தி. ஆமாங்க. உலகத்துல மந்திர சத்திர மாயாஜாலம் ஒண்ணு தெரியாதா? அப்படின்னா எனக்கு தெரியாது. ஏங்க இப்போ ஒரு கட்டுப்புள்ள எடுத்து போது வச்சுக்கோ. அது எடுத்து போய் கொளுத்துவாங்களா பதிப்பாங்களா? கொளுத்திடுவாங்கடா. கொளுத்திடுவாங்க. அப்படியே தெரியாத தப்பி தவறி பசிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து அந்த மண்டு ஓடி எடுத்து வருவாங்க. அதுலயே மைய தயாரிப்பாங்க. மண்டு ஓட்டிலே மை தயாரிப்பாங்க. மை நீ சும்மா தான் மண்டு ஓட்டியா? ஆமா. அந்த மைய தண்ணி லேசாவும் தலையில தடவினா போதும். லாரி வந்துக்கிட்டே இருக்கும். குடுக்குன்னு ஓடி போய் மாட்டிக்கு சாவுதானா மாட்டிக்கு செத்துருவேன். என்னடா சொல்ற? மை வேலை செய்யுங்க. ஆமா சரி அதே மாதிரி தலையில் தடவுனா லாரி வந்துக்கிட்டே இருக்கும். குடுக்குன்னு ஓடி போய் உடனே டிரைவர் பிரேக் அடிச்சு நிறுத்துவார். ஆமாண்டா பிரேக் அடிச்சு நிறுத்துவாரு. என்ன விட்டு ஏத்துவாரு மேல. எந்த துளாராசி மை வேலை செய்யாதியா? பேசுறாச்சுடா. ஏத்திக்கிட்டே போய் டயர்ல மாட்டிக்கிட்டா பாய். ஐயா மாயாஜாலம் மந்திரஜாலம் சொல்றேன். இது எங்க போறது யாரை பாக்குறது எனக்கு தெரியாது. ஏழு மலையாளத்துல மந்திரவாதி இருக்காங்க. அவர்கிட்ட போய் மந்திரத்தை கத்து வந்து உட்காந்து இடத்துல இருந்து அறுவடை முடியும்னா அறுவடை முடியும். ஆறாதவங்களை ஆட வைக்கலாம், பாடாதவங்களை பாட வைக்கலாம், கூடாதவங்களை கூட்டி வைக்கலாம், சேராதவங்களை சேர்த்து வைக்கலாங்க. அந்த அளவுக்கு மந்திரத்துக்கு இப்போதே மேல் மலையாளம் போனங்க. போனோம்னா ஜமீன் அப்படியே விட்டு போக முடியாது. யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது? யாருக்கிட்ட ஒப்படைக்க? மகாராணி அம்மாண்டு தான். ஏண்டா அட்டை பொண்டாட்டி அவ்வளோ அடி அடிச்சு சேர்த்து விட்டேன். இப்ப கூப்பிட்டா வருவாளா? ஏங்க ஆம்பி அடிச்சு அடி அருவாப்பட்ட கைமு ஒண்ணு சொல்லுவாங்க. பெண்களுக்கா இளைய மனசுங்க. நீங்க அடிச்சது அம்மா எப்போ மறந்துட்டு இருப்பாங்க. இவனா கூப்பிட்டு பாரு. மருதேவி சின்ன ஸ்டார் தான் வச்சுதான். அது ஒன்றும் சரியில்லை. கிளிப்பு அதை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குமே. போனை தள்ளிட்டு அடி அடிங்க பின்ன ஒரு முறை அப்படி தள்ளி விட்டுவே இந்த போனு பின்னாடியே வந்துச்சு. கீரில் போட்டு அது ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு சாடெல்லாம் தேவையில்ல. குட்டு நானும் போய் மட்டும் அறுத்துக்கிறேன். அது அறுக்க முடியாது. அது பெரிய குண்டு. அது பட்டு அறுத்துறமா? பட்டு அறுத்துருவேன். ரொம்ப நேரம் ஜிப்பிங் அறுக்க மாட்டேன். பட்டு அறுத்துருவேன். காலி அறுக்கத்துல ஸ்பெஷலிஸ்ட் நான். ஆமா எத்தனை நாள் அறுத்துக்கிறேன். பிசினஸ் பண்ற மாதிரி
இல்ல பிசினஸ் பெரிய பிசினஸ் செய்தமா எத்தனை தாலி அறுத்துட்டு தெரியும் இதுல 99 தாலி அறுத்துக்கிறேன். அரை தாலி அறுத்து பையா எங்க ஊர்ல வந்து ரெண்டாவது ஊடு எக்குது கேட்டா யாருக்கு தெரியாது. தெரியாது. தாலி அறுத்த பையன் ஊடு எக்குது இருக்காது. உடனே சொல்லுவாங்க பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி அவங்க ஊட்டாங்க. அவங்க கூட தான் சொல்லுவாங்க. இப்போ இது அத்தாங்க 10 சவரம் தேரும் பலுக்குது. எப்படி உனக்கு தெரியும்? கண்ணிலே கணக்கு போட்டா பட்டு அறுத்துறேன். தண்ணி போலாது உள்ள வச்சால அறுத்துருவேன். ஏண்டா தொட்டு தாலி கட்டணும் நான் குத்துகாலன்னு உயிரோடு இருக்கும்போதே என் பொண்டாட்டி தாலி அறணும்ன்றியே 99 தாலி அறுத்து இது அத்தாங்க 100 ஆகுது. ஆண்டு கொண்டாடுதான் கொண்டாடுவேன் கொண்டாடுவேன் மறுதேவி ஏதோ இந்த கட்டு அடித்து விட்டு இனிமே அடிக்க மாட்டீங்க. ஒரே ஒரு அடி கூட அடிக்க மாட்டேன் ஒண்ணா போட்டு போச்சா தாலி கட்டிய மனைவி என்று பாராமல் சாட்டை கொண்டு ஆமாம் கோபால் ஆமாம் கோபால் தாலி கட்டிய மனைவி என்று பார்க்காமல் என்னை சாட்டை கொண்டு வாட்டி வகிக்கிறீர்களே கோபால் கோபால் எத்தனை நாளைக்கு தாடிட்டு சித்திரவதி அனுபவிப்பேன் கோபால். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ரோஜா நாடகமன்ற ஆசிரியரையே நிக்க வைத்து வேடிக்கை பார்க்கிறீர்களே கோபால். எங்க எங்க தடிக்கிற பேர் பாட்சி மாத்த தாது பாபாலே அவன் பொண்டாட்டி என்ன சடத்தை உள்ள போய் பார்த்துக்கிட்டியா? என்னடா பாங்க சடத்தை உள்ள மாதிரி பார்த்துக்கிட்டியா? அழுகின்றேனா சிரிக்கின்றேன் என்று எனக்கு தெரியவில்லை கோபால் கோபால். பாபாலே என்னடா மணி பாசி மாதிரி பாக்குறேன். பச்சை கல்ல உண்ட கல்ல பருப்பு சுகர் வந்தா குடி திருப்பு மைக்க பொடி பார்த்தா சரி பண்ண நான் வயிறு பிடிச்சிக்கிறேன். ஒருபோது அடிக்க மாட்டேன். சொன்ன ஓட்டோட வாங்கியாருங்களே மாமா சாப்பிடும் போது சத்தம் வராதா? நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களாப்பா? போய் நேரம் நல்லா இருக்கீங்களா? இருக்கிற இடத்துல உட்காரு. ஆபரேட்டர் இன்ஜினுக்கு டீசல் காலியாகி போயிட்டு ஊத்துறான். Your attention please. என்ன வர்றாகமாவா? ஏ பரமாக்கு. ஏ புளியா மரம். ஏ அப்பாக்கு. ஏல மரம். நான் யாரு? நான் யாருடைய மனைவி? ஜமீன்தாருடைய மனைவிடா. பார்த்தையா? பிரிந்தவர்கள் இருவரும் அங்க ஒன்று சேர்த்து விட்டோம். இனி எங்களை யார் நினைத்தாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. அற்புடுக்கு வாழ் வந்தா அத்தராத்துல குடம் பிடிக்குமா, ஏழ்மைக்கு வாழ் வந்தா இரவானலாம் பரிகாரமா. நம்ம கிட்ட வசதி இருக்குன்னு காரணத்துக்காக இல்லாதப்பட்டவனை பார்த்து அன்னார காட்சி அம்போக்கு ஆலமரம் புறம்போக்கு புளிய மரம் அப்படின்னு கேவலமா பேசக்கூடாது. வாழ்க்கை நிறுத்து ஒரு லப்பர் பத்து மாதிரி எடுத்து செவுத்துல வச்சா ரிட்டன் நம்ம கிட்ட தான் வரும். ஏற்கனவே ஆத்தா வீட்டுக்கு போகும்போது என்னை பார்த்து புறம்போக்கு ஓரமா குடும்பங்கிறா அப்படின்னு சொன்ன காரணத்துக்கு தான் வச்ச உன் குடும்பத்துல வச்சு இந்நேரம் வெளில குமுறு வாக்கிடியும். ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறா வாழ வைக்கிறேன் வாழ வைக்கிறேம்மா வாழ வைக்கிறேன் வாழ வைக்கிறேன் அப்படி சொல்லு. மறுபடியும் என்னை பார்த்து புறம்போக்கு தெய்வமே தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே. அது வந்து துணி மாத்தி துணியில தைச்சு வச்சுக்கிறாங்க. வாழ வைத்த தெய்வம் கலைவாணி நம்மள வாழ வைத்த தெய்வம்.
ஐயோ வேணா நீ போ. ஒண்ணு சேர்ந்தா எங்க அத்திக்கு ஆவாதடா போடா. நான் கண்டே இருக்கு ஒன்னா இருந்தா எங்க அத்திக்கு ஆவாது ஆமாமா எல்லாராலையும் எல்லா குடும்பத்தையும் வாழ வைக்க முடியும் எல்லாராலையும் எல்லா குடும்பத்தையும் பிரிக்க முடியாது ஐயோ அது தனி திறமை ஒண்ணு. பின்னா இதுக்கு 3 கோர்ஸ் முடிச்சுக்கிறேன் அட 3 கோர்ஸ்மா ஆமா எங்க போய் படிச்ச? சத்தியலோகத்துல பிரமதேவன் மகன் நாரதர் இருக்கிறாரு அவர் இடத்துல சென்று கழகத்தை கற்றுக்கொண்டு இப்ப அவருக்கு அவருக்கு வேலையில ஆகி போச்சு என்ன? தற்போது எனக்கே இப்ப கலகம் கிடைக்கிறது இல்ல உனக்கே கலகு. ஊருக்கு 4 நாரதர் இருக்கிறான் அவன் கலகம் பண்ணி விட்டுறான் ஒருத்தர் வெட்டி மாட்டி கிடக்குறாங்க பேசுங்க ஏன்னா பேசுறீ போடா. மருதேவி இருந்தாலும் கப்ப பண வசூல் செய்வதற்காக நான் அயல்நாடு செல்ல போகிறேன். என்னங்க சொல்றீங்க? ஐயோ என்னங்க என் ராஜா கப்ப பண வசூல் செய்து வரும் வரையிலே அரண்மனையில் சிறப்பாக கையில செக்கப் பண்ணாங்க பண்ணுவாங்க ஆதார் கார்டு வேணாமா பேன் கார்டு இதெல்லாம் கொடுமா நகர ஏய் ஆதார் கார்டு இருக்குது பேன் கார்டுனா ஆதார் கார்டு விட பேன் கார்டு தான் முக்கியமா கேக்குறாங்க என்கிட்ட இல்லையாப்பா பேன் கார்டு எடுக்கலையா நாங்க 2 பேருமே எடுக்கல நான் சொல்ற மாதிரி கேட்டா இன்னும் 2 நிமிஷத்துல பேன் கார்டு எடுத்துடலாம் 2 நிமிஷத்துல ஆமா 2 நிமிஷத்துல பரவாயில்லை. அப்படியே 2 பேரும் பின்னால போங்க போறோம். தாம்பு கவுரு இருக்கும் எடுத்துக்கு நேரா ஹாலுக்கு வா வா. சீலிங் ஃபேன் இருக்கும் ஆ. அதுல மாட்டிக்கு தொங்கு உடனே பேன் கார்டு ஊது மாடின்னு தொங்கறதுக்கு பேன் கார்டு எடுக்கும் ஏமா செத்துட்டா கார்டு அடிக்க மாட்டேங்க காசு மாட்டிக்கிட்டு நான் சாவு சொல்றேன். அது பேன் கார்டு. ஆமா யாரா அவன்? பா இருக்கிற கார்டே போதும் அதுக்கே பென்ஷன் வர மாட்டேங்குது போல 60 வயசு ஆகணுமா பஸ்ல கண்டக்டர் சீட்டை கொடுத்தா மூஞ்சி வேவுது பருவா வந்துருப்பா. வேவுது. ராஜா என்னங்க இத பாருங்க நான் அழுவாத அழுவாத. உங்களை விட்டு பிரித்து எப்படிங்க வாழ்வது எப்படி வாழ்வது இத பாருங்க போய் சீக்கிரமா வந்துருங்க நான் போயிட்டு சீக்கிரமா வரேன். அது வரையில வழி மீது விழுந்து காத்துரு. வேலைக்கு சாப்பிடுங்க பார்த்து ஒரு முறை என்ன வச்சு கொடுங்க உன்னை வச்சுட்டா யாருமா மூட்டு வரது நல்லண்ணா 3 எண்ணெய் என்ன என்ன தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் எதுக்கு வைப்பாங்க அதை? விளக்கெண்ணெய் யாரா வளர்க்கண்ணே? என்னமா இந்த டீப் லைட் இவ்வளவு லேட்டா இந்த டீப் லைட் சொன்னமா அது பாதி இருக்கு, பாதி சரி இருக்கு. மாமா போய் வரட்டுமா போயிட்டு வா. டாடா டாடா பாய் 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 see you நான் இருவா ஒரு டூயிட் பாடிட்டு போறேன் பாட போறீங்களா ஆமா சரி நான் உள்ள போய் யாருக்கு கேட்டு பாக்குறேன் அருணாவி, உன்னை காத்து போது இப்படி உன்னை காத்து போது மனதுக்குள் சந்தோஷம். இருந்தபோது, திருப்பி வெற்றி சொல்லி விட்டு உன்னை நினைக்கும் போது என் மனமானது பார்ப்பான கடவுளை கண்டு ரசிக்கிறது. பார்ப்பான ஒரு புதிய மேனியில் ஒரு முத்தாரத்தை கொண்டால் அந்த முத்தாரத்தை விட நீதான் மிகவும் அழகாக இருக்கிறாய். அப்படியா? நீ நிறைய மறைக்கலாம், புரிந்த குழந்தை மறைக்கலாம். நீ என்னை மறைக்கலாமா? அவன் மறைக்கலாமா? வேண்டாம், இப்படி வா, ஓடி வா. வருகிறேன் அத்தா அவனும் சந்தோஷமா மயக்கமில்லை இந்த மௌனமில்லை